ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 103வது நாமாவளியாக ஓம் ஊர்ஜவதே நமः. இந்த நாமாவளி மிகுதியான பலமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஊர்ஜகா அப்படின்னா பார்த்தோம், திறமை, சக்தி, வலிமை, இதெல்லாம் பராக்கிரமம். முருகனுடைய பராக்கிரமத்தை ஆதிசேஷன் 1000 நா படைத்த ஆதிசேஷனாலையும் வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரபாவத்தை உடையவன் இறை சக்தி. அதில் முருகப்பெருமானாக அவதாரம் பண்ணி நிறைய திருவிளையாடல்னா பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் மிக்க பலமுள்ளவராக இருக்கார் அப்படின்றத இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். கிழியும் படி அடர் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர், எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது இறைவன் அந்த சக்தி வேலாயுதம் தாங்கி அசுர சக்திகளையெல்லாம் அழித்து தேவர்களுக்கு வாழ்வளித்தார், தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அதில் எத்தனையோ சந்தோஷத்தை கொடுத்தார். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாய நமஹான்ற நாமாவளி முருகனுடையது. அப்போ இந்திரனுடைய மனைவியான அந்த இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை பாதுகாத்தது முருகனுடைய பல பராக்கிரமத்தில் விசேஷமாக வர்ணிக்கப்படுது நிறைய இடத்துல. அப்படி இறைவனுடைய அருள் கிடைத்தால் அவருடைய பராக்கிரமம் நமக்கு எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அதாவது இதை வர்ணிக்கிறது என்னென்னா, கிழியும் படி அப்படின்னா பிளந்து ஒழியுமாறு. எப்பேற்பட்ட அந்த அடல் குன்று அப்படின்னா வலிமையுடைய கிரௌஞ்ச மலை. இந்த கிரௌஞ்சம்ன்றது ஒரு பறவை. அந்த தாரகனுக்கு நண்பனான அந்த அசுரன் பெரிய மாயாவி. அவன் தான் கிரௌஞ்ச மலையாக இருந்து அந்த பக்கம் வரக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் மாயை சூழ்ச்சியால் மயக்கி அவளுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தவன். அப்பேற்பட்டவன் அந்த கிரௌஞ்சன். அப்பேற்பட்ட அந்த மலையை துவம்சம் பண்ணுறாராம் முருகப்பெருமான். அந்த வேலாயுதனுடைய அந்த புகழையும் அவருடைய கவியை கேட்டு நம்ம என்ன பண்ணால் உள்ள முருகணுமா. அவர் பாடலாம் செவி குளிர கேட்டு உள்ள முருகணும். உருகி அந்த இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் அப்படின்றார். எதுகை மோனையோடு வரக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பாடி சந்தோஷப்படக்கூடாது, அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அப்படி தேவையற்ற இழிந்த பாடல்களை படிக்காமல் கற்காமல் இருந்து இறைவனுடைய இந்த புகழெல்லாம் நம்ம பாடணும். ஏன் அப்படின்னா, எரிவாய் நரக குழியும், நெருப்புடன் கூடிய அந்த நரக குழி இருக்கு இல்லையா, அந்த நரக வேதனைப்படாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பர் சுவாமி சொல்லுவார் அழகா, கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்வார். அப்படி அந்த நரக வேதனைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த கூற்றுவன் ஊருக்கு செல்லக்கூடிய வழி, அவர் அந்த போகும்பொழுது தண்ணீர் தாகம் எடுத்து அந்த ஆத்மா படக்கூடிய துன்பம், அதனால்தான் எள்ளு தண்ணி கொடுக்கறது. இறந்தவர்களை நினைத்து அந்த இரத்த பந்தம் உள்ளவர் எள்ளு தண்ணீர் கொடுப்பார், அதுதான் அங்கே போகும். மற்ற அப்பா அம்மாவை நினைத்து நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன், காசிக்கு போயிட்டேன், ராமேஸ்வரம் போயிட்டேன், அதெல்லாம் புண்ணிய கணக்குக்கு போகுமே தவிர அந்த அந்த ஆத்மாவுக்கு அந்த எள்ளு தண்ணி தான் போகும். ஏன்னா அவ்வளோ துன்பத்தோடு அந்த பயணம் பண்ணுமா அது. அதனால தான் சொல்கிறார், துயரும் விடாய்ப்பட நீர் விடாய் கொண்டு தவித்து கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும், அந்த யமனுடைய ஊருக்கு போன்ற அந்த கொடிய வழியையும் அதனால் ஏற்படுகிற துன்பத்தையும் மறந்தவருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ ஜென்மம் எடுத்து புனரப்பி ஜனம் புனரப்பி மரணம் எடுத்து அனுபவிச்சிருக்கோம். ஆனால் மறந்துட்டோம். அந்த மறந்தவருக்கு பகரீர் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ முருகனுடைய அந்த புகழை பாட பாட நமக்கு அந்த கஷ்டம் வராதுன்றது தத்துவார்த்தம். அப்பேற்பட்ட இறைவன் பல சக்தி வடிவமாக இருக்கார். அதில் இந்த ஆத்மா துன்பப்படாமல் இருக்கிறதுக்கான ஆற்றலோடு இருப்பவர் முருகன். அதை தான் மிகுதியான பலமுள்ளவருக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம்
ஊர்ஜவதே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.